மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது பாரதி நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்க்கே பகுதி. மகளிர்க்கே பகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு பெண்கள் தங்களுடைய உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும் எவ்வாறு தங்களை ஆரோக்கியமானவர்களாக வைத்துக் கொள்ள முடியும், எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் சீராக கொண்டு செல்ல முடியும் போன்ற பல்வேறு விடயங்களை எங்களுக்காக ஆலோசனை பகுதியாக தர இருக்கின்ற பகுதிதான் மகளிர்க்கே பகுதி. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக உங்களுக்காக மகளிர்க்கே பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது சில பெண்களுடைய ஒவ்வொரு பருவங்களும் பார்த்துருக்கோம். மாதவிடாய் நிறுத்தம், அதாவது மெனாபோஸ் என்றது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உடல் மாற்றங்களில். அதாவது மாதவிடாய் நிறுத்தப்படுகின்றது, செசேஷன் ஆஃப் மென்சுரேஷன் சொல்லுவோம். அப்போ மாதவிடாய் நாங்கள் முதல் பூப்பு இது கடை பூப்பு, இனி மாதவிடாயே வராதுன்றும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஃபிசிக்கலி மென்டலி சைக்காலஜிக்கலி எல்லாம் இங்கே அஃபெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். அப்போ என்ன மாதிரி இந்த மாதவிடாய் மெனாபோஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மந்த்லி வார மென்சுரேஷன் செசேஷன், அதாவது நிறுத்தப்படுதல் தான் மாதவிடாய். அப்போ எப்பொழுது வரும், யார் யாருக்கு எந்தெந்த வயதுகளில் வரும்னு சொன்னால் என்னென்னு நோமலாக ஒரு பெண்ணுக்கு ஒரு 45 தொடக்கம் 55 வயதுகளில் நிற்கும். அது டிபெண்ட் ஆன் த ஃபேமிலி, அதாவது அம்மாவினுடைய மூத்த சகோதரத்தினுடைய மாதவிடாய் நிறுத்தத்தை பொறுத்து தான் இந்த பெண்ணுக்கும் எப்பொழுது நிறுத்தப்படுவது என்று இருக்குது. அப்போ உதாரணமாக முதல் டெர்மினாலஜியை பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீமெனாபோசல் பீரியட், போஸ்ட் மெனாபோசல் பீரியட், பெரிமெனாபோசல் பீரியட் என்று நாங்கள் பார்ப்போம். ப்ரீ என்று சொன்னால் எப்பொழுது முன்னன்றது அர்த்தம். அதாவது மென்சுரேஷன் ஸ்டாப் பண்ணப்பட்டதற்கு ஒரு 5 இயர்ஸுக்கு முற்பட்ட காலம் 5 இயர்ஸ் அது வரைக்கும் உள்ளது ப்ரீமெனாபோசல். அப்போ ப்ரீமெனாபோசல் அந்த பேஸில் சில சிம்டங்களை அந்த பெண் ஃபீல் பண்ணுவாள். அது மாதிரி போஸ்ட் மெனாபோசல்ன்றது இந்த மாதவிடாய் நிறுத்தப்பட்டதுலேருந்து அடுத்த 5 வருடங்களுக்கு இடைப்பட்டது போஸ்ட் மெனாபோசல் பீரியட்னு சொல்லுவோம். பெரிமெனாபோசல் பீரியட் ரெண்டுக்கும், அதாவது மாதவிடாய் நிறுத்தத்துக்கு முன்னுக்குள்ள நிலைமையும் பின்னுக்குள்ள நிலைமை இவ்வளவும் சேர்த்து அதாவது பெரியண்டா சுற்றி வர உள்ள அந்த நேரத்தை நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த மெனாபோசல் ஏஜ் வந்ததுன்னு சொன்னால் ஒரு பெண், அதாவது எப்படி நாங்கள் இந்த இதை நாங்கள் பார்ப்பது, அதாவது சில நேரங்களில் எங்களுக்கு பீரியட்ஸ் நின்றுருக்கும், ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பியும் வரும். அப்போ நாங்கள் எப்படி இது மெனாபோஸ் தான் என்றதை பார்க்குறதுன்னு சொன்னால் 12 கன்சிக்யூட்டிவ் 12 தொடர்ச்சியான மாதவிடாய் வட்டங்கள் வராமல் இருப்பது தான் என்னது அந்த ஃபுல்லான மெனாபோசல், அந்த மெனாபோஸுக்கான ஒரு விளக்கம். அதாவது ஒரு பெண்ணுக்கு 12 மாதங்கள் வராமல் விட்டால் அதை நாங்கள் சொல்லுவோம் இவ மெனாபோஸ் அடைஞ்சிட்டா ஏண்டா. அவர்கிட்ட சில சிம்டங்கள் இருக்கும். என்னென்ன சிம்டம் இருக்குமென்னு சொன்னால் உடனடியாக அந்த அந்த நேரங்களில் பெண்ணுக்கு சொல்லுவோம், அந்த முன்னுக்கு பின்னுக்கு அந்த நேரங்களில் பெண்ணுக்கு வேசோமோட்ட சிம்டங்களான கொஞ்சம் உடனடியாக உடம்பெல்லாம் ஹாட் ஃப்ளாஷ், அதாவது உடலெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாள். அந்த இடங்களில் என்னன்னு சொன்னால் பிளட் வெசல்ஸ் எல்லாம் என்ன கொஞ்சம் விரிஞ்சு, அதனால் சில இடங்களில் வெள்ளை ஆக்களுக்கு தோலெல்லாம் சிவந்து போக இருக்கும். இதனால் அது உடல் தொழிலாலேயே இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்யணும்னா உடம்பு வேர்க்கும், நல்லாக வேர்க்கும். அதுக்கு சொல்கிற ட்ரெஞ்சிங் ஸ்வெட்டிங். ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தால் ஆடைகள் எல்லாம் நனைகிறது மாதிரி அந்த பெண்ணுக்கு வேர்க்கும். அப்போ ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், ஹாட் ஃப்ளாஷ் இருக்குது, எரியுது உடம்பு இல்லாமன்னா அந்த பெண்ணுக்கு மூட் ஸ்விங் இருக்கத்தான் செய்யும். அப்போ எதுக்கு எடுத்தாலும் கிட்டடியில் இப்போ முதல்லலாம் நல்லா ஹாப்பியாக இருந்த ஒரு சாந்தமாக இருந்த பெண் இப்போ எந்த நேரமும் எரிஞ்சு விழுகிறான்னு சொன்னால் அது அவனுடைய இந்த மெனாபோசலால் சிம்டம் தான். எனவே நாங்கள் ஃபேமிலியெல்லாம் இருக்கிறார்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டும். இது ஒரு விஷயம். அப்போ சில நேரங்களில் மூட் ஸ்விங் வரதால் எல்லாம் நித்திரையில் பார்த்தோம்னு சொன்னால் அடிக்கடி நித்திரை குழப்பம் இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ எழும்பினா சில நேரங்களில் என்ன அடிக்கடி அவருக்கு நித்திரைக்கு குழப்பம் இருக்குமென்று சொல்லுவாள். இது ஒரு விஷயம். அப்போ அந்த நேரங்களில் என்னத்தால் வருது? எங்களுக்கு வளமையாக ஹைப்போதலாமஸ் இருக்குது மூளையில், அடுத்ததாக பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, ஓவரி இருக்குது. அப்போ இதில் மூண்டும் ஆக்சிஸ் ஒரேடியாக தொழிற்பட வேண்டும். இந்த மூண்டுண்ட பேலன்ஸ் குறைகிறதால
எங்களுக்கு எஃப்எஸ்ஹெச் என்ற ஹோமோன் தெரியும், எல்ஹெச் என்ற ஹோமோன் தெரியும். இது வந்து குறையிறதால மாசம் மாசம் ஓவரி, அதாவது சூலகத்துல இருந்து அத கருமுட்டை வெளியிடுற செயற்பாடு குறையிறது தான் இந்த குறையிறதில்ல முற்று முழுதாக நிற்கின்ற நிகழ்ச்சி தான் மாதவிடாய். எனவே அப்ப ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் எங்களுடைய டிப்ளீட் பண்ணி குறைஞ்சிருக்கிறதால தான் இப்படியான சிம்டங்கள் வருது. அப்ப சரி, இவ்வளவுமான்னு சொன்னா நிறைய சிம்டம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா இந்த இதுகள் வந்து நேரடியா தொலைபுரிய இந்த இனப்பெருக்க தொகுதி, அதாவது ரீப்ரடக்டிவ் ஓர்கன்ஸ்ல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்துல வந்து வஜைனா, அதாவது உள்ளுக்குள்ள வந்து இந்த பெண் உறுப்புகள், வல்வல் ரீஜன் வெளியில இருக்கிற இந்த பெண் உறுப்புகள்ல வந்து இந்த ஹோமோன் வந்து குறைகிறதால அந்த செக்ரீஷன் எல்லாம் குறைஞ்சு ட்ரைனஸாக இருக்க போகுது. அப்போ ட்ரைனஸாக இருக்கேக்க அந்த இடங்கள்லையும் சில இடங்களில் எரிவு அல்லது வந்து கடித்தன்மை கூடவாக இருக்கும். ஏன் இது அந்த நேரங்களில் வந்து ஹோமோன் குறைகிறதால உள்ளுக்குள்ள உள்ள சில செக்ரீஷன் வந்து குறைகிறதால ஒன்றோடு ஒன்று உராஞ்சு படுறதால வந்து சில இடங்களில் பேர்னிங்கும் உராஞ்சு படுவதால ஒரு சில செக்ரீஷன்ல தேவையற்ற செக்ரீஷன் வாரதால கடிகளும் வரப்பாக்கும். எனவே அந்த பெண்ணானவள் என்ன செய்யணும்னா கட்டாயம் வந்து ஜெனிட்டல், அதாவது பெரினியல் ரீஜனை வந்து பர்சனலாக நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி ஒரு நாளைக்கு 2 தடவை குளித்து கழுவி வச்சிருக்க வேண்டும் இப்படியான கண்டிஷனில். அடுத்ததாக என்னென்னா, இப்படி அந்த இடத்துல கடி இருக்குது, வேதனை, எரிவு இருக்குது. இதனால் வந்து அவங்க வந்து செக்ஷுவல் லைஃப்பில் வந்து, அதாவது லிபிடோ, அதாவது லாஸ் ஆஃப் லிபிடோ அதுகளில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனவே அந்த அந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து பிரச்சனை படைக்க அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த தாய்க்கு, அந்த பெண்ணுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜூரினரி ட்ராக்ட் இருக்குது. எனவே அந்த ஜூரினரி ட்ராக்டில் வந்து ஜூரித்ரா, அதாவது சிறுநீரை வந்து வெளியேற்றுகிற அந்த அதாவது சிறுநீரை வெளிக்கெடுத்துற ஒரு டியூபுக்கு பேர் தான் ஜூரித்ரா. அதுவும் பிளடர், அதாவது சலப்பையும் வந்து தின்னாக போகுது. தின்னாகிறதால ஏனெண்டா ஹோமோன் குறையுது, அதுவும் அதனால தின்னாகிறதால அடிக்கடி ஜூரினை நிறைய தேக்கி வச்சிருக்கிற தன்மையை கெப்பாசிட்டி குறையும். எனவே அவள் அடிக்கடி ஜூரின் போய்கொண்டு இருப்பா. அதுவும் சொட்டு சொட்டாகத்தான் போக போகுது. எனவே இந்த பெண் அடிக்கடி எந்த நேரமும் என்ன செய்யும், ஜூரினை கழிச்சு கொண்டிருக்கிறபடியா புரோட்டியஸ், சூடோமோனஸ், ஈகோலாய் போன்ற பாக்டீரியாஸ் வந்து உள்ளுக்கு வாரதால அந்த பெண்ணுக்கு வந்து என்ன யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும், அதாவது யூடிஐ. அதனால வந்து ஃபீவர், செப்சிஸ் கண்டிஷன் கூடி வரக்கூடும். இதன் தொடர்ச்சியை வாரம் பார்ப்போம். நன்றி.